இந்த பொன்னியின் செல்வன் நிறைய தடவை படிச்சிருக்கேன். அதுல ஒரு சின்ன சம்பந்தப்பட்ட விஷயம் கடலை பார்த்த உடனே வருது. அலைகடல் ஓய்ந்திருக்க அகக்கடல் தான் பொங்குவதுன்னு வரும். ஆனா இங்க கடலும் ஓயல, அலையும் ஓயாது, அகக்கடல் சந்தோஷத்துல பொங்கிட்டே இருக்கு. இதை பார்க்க பார்க்க நான் கேட்டுக்கிறது எல்லாம் உங்க பிளெஸிங் தான். ஆல் டன். எல்லாருக்கும் உங்களுடைய பிளெஸிங் வேணும். தட் இஸ் வாட். யாரையோ பார்க்கணும், ஹீரோ மறந்து போயிட்டேன். ஹீரோ பார்க்கணும். அவரை விட்டுட்டு நம்மளே பேசிட்டு இருக்கோம். ஆமா, இங்க மட்டும் பாத்துருக்கோம் இல்லையா? நேர்ல பார்க்கலாமே. கௌதம் ஊர்ல இல்லைன்னு நினைக்கிறேன். கூப்பிட்டா வந்துடுவாரு. எங்க ஊர்ல இருந்தா கூப்பிடுங்க. கௌதம், கௌதம், கௌதம் கார்த்திக் எங்க? வா. அடுத்த தடவை நான் ஒரு ஸ்டூல் போட்டு நிக்கிறேன் பக்கத்துல, அவர் கூட நிக்கிறோம்னா. So this is my father's grandson, my elder brother, my eldest son, Gautam Karthik. அவர்கிட்ட சில கேள்விகள் கேட்கணும்னு சொல்லியிருக்காங்க. நான் நிறைய கேட்டுட்டேன். தனியா வேற வேற பதில் நிறைய வந்தது. ஆனா அதே மாதிரி பதில் இங்க வருதான்னு நான் சும்மா கேட்கிறேன். உங்களை பத்தி நிறைய ரூமர்ஸ் வருது, நிறைய கிசு கிசு வருது. அவரும் சொன்னாரு, அரவிந்த் சுவாமி சொன்னாரு. என்ன பண்ணீங்க அப்படி? இது நம்புறியா? என்ன பண்ணீங்க அப்படி? நத்திங். மணி சார் சொன்னதுதான் பண்ணேன். அப்ப அந்த கிசு கிசுக்கு அவர் தான் காரணமா? எஸ். என்ன பண்ண சொன்னார்? நடிக்க சொன்னாரு. பாத்தீங்களா? அதுதான் விட்டா நான் பேசிட்டே இருப்பேன். உங்க எக்ஸ்பீரியன்ஸ் பத்தி நீங்களே சொல்லுங்க. ஃபர்ஸ்ட் நான் என்ன சொல்லணும்னா, எல்லாருக்கும் ஹாப்பி பொங்கல். என் பேரு கௌதம் கார்த்திக். இதுதான் என் முதல் படம், மணி சார் படம். அது பெரிய பிளெஸிங் தான். படத்தோட எக்ஸ்பீரியன்ஸ் வந்து கம்ப்ளீட்லி அமேசிங். அவ்வளோதான் சொல்ல முடியும். எல்லாருமே ஃபேமிலி மாதிரி எல்லாருமே பார்த்துக்கிட்டாங்க இல்லையா? ஒரு ஃபேமிலியிலேருந்து இந்த ஃபேமிலிக்கு ஜம்ப் ஆகி இட்ஸ் அமேசிங் ஃபீலிங். கோ ஸ்டார்ஸ் very helpful. They also treated me like, family, and he took care of all my safety, everything. That you left me in the right hands, I think. So basically I just want to say that this is an amazing blessing. ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இப்போ இவங்க கடல் டீமோட சப்போர்ட் என்கிட்ட இருக்கு. இப்போ உங்க சப்போர்ட் தான் தேவை. தேங்க்யூ ஸோ மச். அப்புறம் நம்ம ஒரு நான் முத படத்துல பேசினதை விட அதிகமா பேசிட்டாரு. அதுவே பெரிய விஷயம். இல்ல, நான் சொல்லிட்டு இருந்தேன், ஒரு 3 பொம்பளைங்க ஒரு இடத்துல இருந்தா நிறைய பேசுவாங்க. 3 ஆம்பளைங்க ஒரே இடத்துல அதை விட ஜாஸ்தி பேசுவாங்க. ரொம்ப பேசிட்டு இருக்கோம். ஹீரோவை பார்த்துட்டோம். ஆமா, ஹீரோயின் பார்க்க வேண்டாமா? ஹீரோயின் வந்து அவங்க ஊர்ல இல்லைன்னாங்களே. அவங்களும் உங்களுக்கு யாரு கேட்டாலும் ஊர்ல இல்லைன்னு சொல்றீங்க நீங்க. இல்ல, நான் இந்த ஃபர்ஸ்ட் படத்து ஹீரோயின் சொன்ன அவங்க தான் ஊர்ல இல்ல. இந்த ஏஞ்சல் இங்க தான். எப்போ கார்த்திக் போன் பண்ணி நான் போன் பண்ணாலும் அவரே சொல்லிடுவார் நான் ஊர்ல இல்லைன்னு சொல்லிடுவார். சோ அந்த மாதிரி இல்ல, அப்பதான் அவர் நம்புவாரு நான் அது இல்லன்னா வேற யாரும். என் வாய்ஸ்ல நிறைய பேர் பேசிட்டு இருக்காங்க. இப்ப யூடியூப்ல எல்லாம் என்ன மாதிரியே பேசி நான் தான் பேசினேன். எப்படி ஒரு பொருள் இருக்கிற பிரச்சனை போதாது பாருங்க. இது வேற. இது என்னது? இது மணி சார் படத்துல ரொம்ப நம்ம பேசக்கூடாது இல்ல? ஏன் ஜாஸ்தி பேசக்கூடாது? ஆக்ஷன் தான் பிடிக்கும் இல்ல அவருக்கு? ஏன் நம்ம ஹீரோயின் கூப்பிடலாம் பாஸ். ஏன் சும்மா ஏன் நிறுத்துக்கணும்? ஏன் எல்லாத்தையும் நிறுத்துங்க. முடியாது. முடியும். அவசரம் எனக்கு இல்ல. அவரு நம்ம நண்பர் அரவிந்த் சுவாமி சார் என்ன கேள்வி கேட்டீங்க? என்ன கேள்வி கேட்டேன்? பொண்ணுங்களை ரொமான்ஸ் பண்ண என்னது அது என்ன? வீட்டுல பிரச்சனை ஆயிரும். இல்ல, சரி, ரைட்.